நண்பர்களே, என்ன நீங்கள் ஒரு ரொட்டி மாஸ்டராக தானே பார்த்துருக்கீங்க, ஒரு டெய்லராக பார்த்தது இல்லையே. இன்றைக்கி பார்ப்பீங்க. நண்பர்களே, வேலை போய்கிட்டு இருக்கு. இப்போ 10:30 டீ டைம். ரொம்ப நாள் கழிச்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் மிஷினில் உட்காந்துருக்கேன். 2 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. இது புதூர் பிரிவில் ஒரு கம்பெனி. அங்கே வீடு மாதிரி இருக்குல்ல, அதுவும் கம்பெனி தான். உள்ள டியூப்லைட் இருக்குதுல்ல, அதுவும் கம்பெனி தான். கேமராவில் முதலாளி பார்த்துக்கிட்டு இருப்பார், என்னடா இவன் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான்னு. சரி, ஓகே, டீ சாப்பிட்டுட்டு வந்து வேலை பார்ப்போம். டீ டைம் முடிஞ்சு திரும்ப போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆகுது இந்த ஸ்டைலில் வந்துட்டு ஹெட் பண்ண மாட்டி. அதே கேபிள் உள்ளே போய் பாக்கெட்டுக்குள்ளே போவோம். நம்ம மலேசியாவில் வேலை பார்க்குற மாதிரி அங்கே கேப் தானே போடுவோம். அதனால் காலைல தலை சீவாமலே வந்துட்டேன். பிறகு கப்பலில் தானே வேலை பார்க்குறோம். அதுவும் இங்கே கேப் மாட்டணும்ல, டஸ்ட்டு வந்துட்டு தலையில் படியும். அதெல்லாம் மாட்டுறதில்ல. கேப்பு மாஸ்க்லாம் போடுவோம், அதெல்லாம் மாட்டுறதில்ல. அதெல்லாம் நம்ம மாட்ட வேண்டியதில்லை. இப்போ சாப்பாடு டைம். நம்மளோட சொந்தக்காரர் ஒருத்தர், அவரும் சிங்கா டெய்லர் தான், இந்த புதூர் பிரிவில் தான் வேலை செய்கிறாராம். அவர் இப்போ என்னை பார்க்க வராரு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிட போகிறோம். என்னடா கம்பெனியை காட்டவே இல்லை, இவன் வேலை செய்கிறத காட்டவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? காட்டுறேன். மதிய உணவு சாப்பிட்டுட்ருக்கோம், நானும் எங்கள் சொந்தக்காரரும். வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வந்துருச்சு. அதனால் வேலைக்கு லீவு போட்டாச்சு. 3:30 மணியோட வேலைக்கு லீவ் போட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு கம்பெனியை சுற்றி காட்ட முடியலையேன்னு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் தைக்கிறதையும் காட்ட முடியல, சுச்சுவேஷன் அது போல். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்துருக்குறோன்னா, நம்ம அம்மா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை, வேலைக்கு போகிறதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அதனால் நம்ம அவங்கள பார்க்க வந்திருக்கிறோம். இது வந்துட்டு பாலா ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது, திருச்சி ஜிஹெச். சரி, போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். இந்த நாளோட கடைசி நிமிடங்களில் நாம் இருக்கிறோம். இப்போ தான் லைவ் முடிஞ்சது. லைவ் போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் மூட் அவுட் ஆயிடுச்சு. நிறைய மெடிசன்ஸ் அதெல்லாம் எனக்கு பக்கத்தில் இருக்குது. எங்கள் அம்மாவோடது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வேலைக்கு போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடம்பு முடியாமல். வீட்டு வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்பா சம்பாதிக்கிறதையும் வீட்டுக்கு சரியாக தர்றதில்ல. ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன், அதனால் பாதிக்கப்பட்டிருக்காரு. தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன் 2 வருஷம். இப்போ நானும் இங்கே வந்து வீட்டில் இருக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில்? வெளிநாடு போகணும் அப்படின்னாலும் காசு வேணும். காசு சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக காசு இல்லாமலாம் போக முடியாது. காசு வேணும். நம்ம வாழ்க்கை எப்போ தான் மாறும்? மண்டகாயுது மாறும், பார்த்துக்கலாம். நம்மளோட அதிதீவிர ரசிகர் பெருமக்கள் பூரா லைவ்லேயே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்வைஸ் இல்லை, ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான்ப்பா, நீங்கள் தானே நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க. புதுசாக யாரும் பார்க்குறான், உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்களேன். இந்த நாள் இவ்வளோ ஃபீலிங்கான தருணத்துலேயும் நான் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளை நான் கடந்துட்டேன். அந்த வகையில் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய யூடியூப் சேனல், என்னுடைய ரசிகர் பெருமக்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன மாதிரி இருக்கக்கூட நினைங்க, எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. ஃபேமிலியோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நல்லா இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா படிங்க, நல்லா வேலை செய்யுங்க. தினசரி வீடியோவிலாக பாருங்கள். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க.